வணக்கம். உங்கள் வெங்கீஸ் டீக்கடை அலசல். இந்த வாரம் யார் அபாரம், யாருக்கு சேதாரம்? ஒவ்வொரு வாரமும் நடக்கிற அரசியல் நிகழ்வுகளில் யாரோட செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தது, யாரோட செயல்பாடுகள் சறுக்கலாக இருந்ததுன்றது தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் யாரோட செயல்பாடுகள் அபாரமாக இருந்தது, முதல்ல அதை பார்த்துருவோம். விஜய் சாரோட ஊழலுக்கு எதிரான செயல்பாடுகள், அதோட தொடர்ச்சி அபாரமாகவே இருந்தது. தொடமாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு போன வாரம் கிடையாது, போன மாசம் சட்டசபையில சொல்லியிருந்தாரு. இது ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம் சொல்லியிருந்தாருன்றதை விட கர்ஜித்து இருந்தாருன்னே சொல்லலாம். அதன் தொடர்ச்சியா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 13 எம்ப்ளாயீஸ் ஆஃப் சென்னை கார்பரேஷன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க கரப்ஷன் காரணமா. நம்ம அன்றாடம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு பின்னால ஊழல், அதாவது கரப்ஷன் தான் காரணமாக இருக்கு. மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டால் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் தாங்கும். ஆனால் வருஷத்துக்கு 5 டைம் 6 டைம்னு போடுற அளவுக்கு தான் நம்ம ரோட்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் தரம் இருக்கு. இது பத்தாதுன்னு அதை தோண்டி போடுறதுக்குன்னே இபி, டெலிகம்யூனிகேஷன், ட்ரைனேஜ்னு 10 டிபார்ட்மெண்ட் வேற. 10 நிமிஷம் மழை பெஞ்சாலே 10 அடிக்கு ஒரு பாட் ஹோல்னு ரோடே பல்லாங்குழி மாதிரி ஆகி நம்மளுடைய பல்ஸை எகிர வைக்குது. மழை காலத்தில் பைக்கையும் காரையும் தூக்கி போட்டு போட்டில் போகிற நிலமையில் தான் மோஸ்ட் ஆஃப் ஆர் சிட்டிஸ் இருக்குது. சென்னையில் வாழ்கிற மக்களுக்கு இது நல்லாவே தெரியும். எவ்ரி டிசம்பர் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான். இது மட்டும் இல்லை, டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகட்டும், உணவு மற்றும் மருந்துகளில் நடக்கிற கலப்படம் ஆகட்டும், ஆக்சிடென்ட்ஸ்னால் வெறும் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஃபயர் ஆக்சிடென்ட், இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்னு அதனால நடக்கிற உயிரிழப்புகள், பொல்யூஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன் தான் மெயின் ரீசனாக இருக்கும். அதனால தான் இந்த கவர்மெண்ட்டோட ஊழலுக்கு எதிரான செயல்பாடுகள் ஒரு ரெஃப்ரெஷிங் சேஞ்சாகவே இருக்குது. இது இப்படியே கண்டினியூஸாகவும் கன்சிஸ்டண்டாகவும் தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு புரட்சியாக அமையன்றதுல சந்தேகமே இல்லை. நம்மளோட டெய்லி லைஃபே பல மடங்கு பெட்டராகிடும். அடுத்த சிறப்பான செயல்பாடு அண்ணாமலை அவர்களோடது. அவருடைய வீத லீடர் மூவ்மெண்ட் சார்பாக பொள்ளாச்சியில் நடந்த போதை மருந்துக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு ரொம்ப சிறப்பாகவே நடந்தது. சமத்தியான கூட்டம். மாறுவோம் மாற்றுவோம் வீத லீடர் மூவ்மெண்டோட கான்செப்டே ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட். மாறுவோம் மாற்றுவோம். Let us also change to bring change. Change should come from within அப்படின்றது மகாத்மா காந்தியடிகளோட ஒரு முக்கியமான கோட்பாடு. அதை தான் அண்ணாமலை சார் கையில் எடுத்திருக்காரு. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அண்ணாமலை டிவிகே, விஜய் சார், அவருடைய அமைச்சர்கள், அவருடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே புதுசு, அதனால அவங்களுக்கு ஒரு வருஷமாவது குறைந்தபட்சம் டைம் கொடுக்கணும், அப்புறம் தான் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கணுன்ற மாதிரி சொன்னது பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட ஒரு உச்சகட்டனே சொல்லலாம். விஜய் மற்றும் அண்ணாமலை இவங்க 2 பேரையும் சுற்றி தான் தமிழ்நாடோட அரசியல் அடுத்த 15 இல்லை 20 வருட காலகட்டத்துக்கு இருக்குன்ற மாதிரி தோன்றுது. இதில் சீமான் அண்ணனும் சேர்ந்துட்டாருன்னா தமிழக அரசியல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இன்னொரு போட்டுதலுக்குரிய ஒரு நிகழ்வு, முக்கியமான நிகழ்வு, நம் மனசாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சோனம் வாங்சுக் அவர்களின் உண்ணாவிரத போராட்டம். டெல்லியில் கிட்டத்தட்ட 20 நாளாக உண்ணாவிரதம் இருந்தார். நேற்று டெல்லி போலீஸ் அவரை வலுக்கட்டாயமாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. எஜுகேஷனல் ரீஃபார்ம்ஸ் இல்லை கல்வித்துறை சீர்திருத்தம் மற்றும் லடாக் பகுதிக்கான அரசியலமைப்பு பாதுகாப்பு, இந்த 2 முக்கியமான அம்சங்களை முன் வச்சு தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. எஜுகேஷனல் ரீஃபார்ம்ஸ் தெரியும், அதில் ஒரு அங்கமாக தான் இந்த நீட் மற்றும் அது மாதிரியான தகுதி தேர்வுகள், அதில் நடக்கிற குளறுபடிகள், இதனால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள், இதெல்லாமே அந்த எஜுகேஷனல் ரீஃபார்ம்ஸோட ஒரு அங்கம். ஸோ இதை கோரி அந்த உண்ணாவிரதம் நடந்தது. அபாரமான செயல்பாடுகளை பற்றி பார்த்துட்டோம். சேதாரம் யாருக்கு? இந்த வார நிகழ்வு வச்சு பார்க்கும்போது சேதாரம் அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான். ஏற்கனவே 6 எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க வரப்போகிற இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு அடிபடுது. அது மட்டும் இல்லை, இன்னும் 4-5 எம்எல்ஏக்கள் கூட ரிசைன் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் போன வாரம் நம்ம முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் கோவப்பட்டார்னா
இந்த விஜய் சாரோட தலைமையில் இயங்கும் தாவேக ஆட்சி வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, நிலைக்காதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் புரியல, கொஞ்சம் இல்லை, நிறையவே புரியல. அவர் இருக்கிறது அதிமுக, ராஜேந்திர பாலாஜி சார் இருக்கிறது அதிமுக, அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ நியாயமாக பார்த்தா எடப்பாடி பழனிசாமி சாருக்கு கோபம் வந்துச்சுன்னா விஜய் சாரோட ஆட்சி நிலைக்காது நீடிக்காதுன்னு தானே சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் இவர் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கோபம் வந்துச்சுன்னா இந்த ஆட்சி நிலைக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு இடையே ஏதோ ரகசிய பேச்சுவார்த்தை, கூட்டணிக்கான ரகசிய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இந்த கூட்டணிக்கான தலைவர் பொறுப்பு வந்து ஸ்டாலின் தான் இருக்கு, அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா, இல்லை இவர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய போறதுக்கான ஒரு சூசகமான மெசேஜ் இதுவா அப்படின்றது தெரியல. எதுவாக இருந்தாலும் அதிமுகவின் வாக்கு வங்கியும் சரி, பொறுப்புல இருக்கிற ஆட்களின் எண்ணிக்கையும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த வார நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் சேதாரம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான். மீண்டும் அடுத்த வாரம் யார் அபாரம் யாருக்கு சேதாரம் அப்படின்றத பார்ப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை பிடிக்கலைன்னா கமெண்ட்ஸ்ல தாராளமாக கபடி ஆடலாம். நன்றி, வணக்கம்.